ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ என்ன புது வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம்டா, இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை, என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். 6 மணி எப்படி போயிடுவேண்ணே, 6 மணி போயிடுவேன். 6 மணி அப்படி கொழும்புக்கு போயிடுவோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வவுனியா போர்டர்னு சொல்லலாம். வவுனியா முடிகிற கட்டத்தில் இந்த பிள்ளையா கோயில் இருக்கும். நான் முதல் வீடியோவில் எங்கே சொல்லியிருப்பேன், இங்கே வவுனியாலேருந்து கொழும்போ அங்கால சைட்டு எங்கே போகிறாங்களோ இந்த முருகண்டி மாதிரி, இப்போ ஜஃப்னாலேருந்து வவுனியா வர்றாங்க முருகண்டியில் கும்பிட்ற மாதிரி, வவுனியாலேருந்து கொழும்பு போகிறார்கள் இந்த கோயில் வந்து மறக்காம கும்பிடுவாங்க. இது எங்களுக்கு கும்பிடுவோம் நாங்கள் மட்டும் என்னது. டே எனக்கும் பூசி விட்றாடே, பூசி விட்டு மச்சாண்டே. சாமி, இந்த பிள்ளைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்து வந்து அடே போயிட்டியாடா வாங்குறோம். 2 பேருக்கு 8 மணில இருந்து நாங்க 11:30 மட்டும் 12 முக்காலாவது 11 மணிக்கு அடிக்கிறோம். போன் ஆஃப். சரி 11:30 அடிக்கிறோம். மாலை காலையில் நாங்க சரி ஓடிட்டானோ அண்ணாட வானம்ன்றான். இந்த போனவனை காணையில இந்த முக்காலுக்கு அடிக்கிறார். 11:30 சார்பா வலிக்கிறோம். 11:30 ஆச்சு இங்க வலிக்கிட்ட பாடில்ல. சரி நாங்க எங்கட வீட்டு நடந்து வந்து வீட்டை போனா வீட்டு அப்பதான் கார் டயருக்கு தண்ணி ஊத்தி நிக்கிறேன். படி வலிக்கிற இருந்தார். 11:30 கார் டயருக்கு தண்ணி ஊத்தி நிக்கிறேன். எப்படி நேற்று போறேன்டா அந்த விஜய் சித்து விளாக்ஸ்ல வர மாதிரி அதெல்லாம் கலக்கிடுவேன். ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ என்ன புது வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம்டா, இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை, என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அந்த வேலையாக கொஞ்சம் வீடியோவுக்கு போடல. இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்புக்கு போக போகிறோம். ஏன் கொழும்புக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபொரின்ல இருந்து எங்களோட அம்மாவோட அக்கா என்னென்னு சொல்ல போனால் எங்கள் பெரியம்மா வராங்க ஃபொரின்லேருந்து. அவங்கள பிக்கப் பண்ண போயிடும். நண்பன் டிரைவிங்கில் கொழும்புக்கு எப்படி போக போகிறோம்னா இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ டைம்ஸ் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா 8:15 நாங்கள் ஒரு 10 மணிடா எப்படி ஒரு 10 மணிக்கு ஒரு சரியாக ஒரு 10 மணிக்கு போவோம். 10 மணிலாம் கொழும்பு 8 மணிக்கு போய் சொல்லுவோம். விடியப்புறம் போய் சேர்ந்துருவோம். அது வரைக்கும் நடக்கிற ஃபன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பன்கிட்ட போய்க்கொண்டிருக்கோம். நண்பன்கிட்ட போயிட்டு நண்பன்கிட்ட கேடிஜில் போய் கொழும்பு போகிறது ஃபுல்லாக பாருங்க மறக்காமல். டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 11:50 வலிக்கிட்டோம். 6 மணி எப்படி போயிடுவேண்ணே, 6 மணி அப்படி கொழும்புக்கு போயிடுவோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெயிண்ட் கொஞ்சம் அடிக்கிற கொஞ்சம் வேலை இருந்தது. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் இதண்டையில் இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கொழும்புக்கு போய்கிட்டு இருக்கோம். ரிலேட்டிவ் ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நண்பன் கிளம்பிட்டான். ஆள் பெனியனோட பார்த்தீங்களா நெருப்பு கும்பிட்டு வலிக்கிட்டாச்சு. இப்போ வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வவுனியாவில் தான் நிற்கிறோம். வவுனியாவில் வந்து ஏன் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டயர் அது காற்று காணாது. இப்போ காற்று அடிச்சு நிற்கிறோம். காற்று அடிச்சுட்டு வலிக்கிட்டுருவோம். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா 12 மணி, சரியாக பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. பண்ணிட்டு இருக்கான். காற்று இருக்கு என்றாலும் பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான். காற்று காணுமான அளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத பற்றி தான் நான் ஃபுல்லாக வீடியோ செய்கிறதா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நான் கொஞ்ச நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கலாய்க்கிற இதுகள் அப்படி இப்படின்றதால கொஞ்சம் நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அடுத்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலையும் இருந்தது, அதனால தான் வீடியோ போடலை. இனி தொடர்ந்து வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபுல் சப்போர்ட் தான். இப்போ டயர் காத்தடிச்சு முடியுது. காத்தடிச்சு முடிச்சோடனே நீ வலிக்கிறதான் பார்த்தீங்கன்னா வவுனியா போர்டர்னு சொல்லலாம். வவுனியா முடிகிற கட்டத்தில் இந்த பிள்ளையா கோயில் இருக்கும். நான் முதல் வீடியோவில் எங்கே சொல்லியிருப்பேன், இங்கே வவுனியாலேருந்து கொழும்போ அங்கால சைட்டு எங்கே போகிறாங்களோ இந்த முருகண்டி மாதிரி, இப்போ ஜஃப்னாலேருந்து வவுனியா வர்றாங்க முருகண்டியில் கும்பிட்ற மாதிரி, வவுனியாலேருந்து கொழும்பு போகிறார்கள் இந்த கோயில் வந்து மறக்காம கும்பிடுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் கேம்ப் இருக்குல்லோ, ஜோசப் கேம்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஜோசப் கேம்பில் ஆப்போசிட்லேயே இருக்குது. வவுனியா போர்டர் இருக்குக்கிட்ட, போர்டர் அங்கே கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த போர்டர் இருக்கிட்ட இருக்குது. அதில் அந்த எங்களை கும்பிடுவோம் நாங்கள் மட்டும் என்னது. டே எனக்கும் பூசி விட்றாடே, பூசி விட்டு மச்சாண்டே. சாமி, இந்த பிள்ளைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்து வந்து அடே போயிட்டியாடா ஏதாச்சு வா வீடியோ ஃபுல்லாக போகும். இதுதான் மதவாச்சி என்ன மதவாச்சி வந்தாச்சு.
அங்கே வவுனியா போர்டரில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:10 அப்படி இருக்கும். இப்போ இல்லை 12:15 வவுனியா போர்டரில் வந்து 12:15 இருந்துச்சு. 12:30 இப்போ மதவாச்சி வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா அன்றாபுர ஜங்ஷனுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து டைம் சரியாக எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:15. இப்போ அன்றாபுர ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. போலீஸ் மாமாக்கள்லாம் நிறைய தான் இருக்கணும். என்னாச்சு இந்த எங்களை தான் மறிச்சிக்கணும். நண்பன் எல்லாருக்கும் இவர் தான் பழகி கொடுத்தோம் விட்டுட்டான். இப்போ வந்து சரியா டைம் பாத்தீங்கன்னா 2 மணி பொறுங்களா. சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மணி. 2 மணி ஆயும் நண்பன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கொண்டு நிப்பான்னா என்ன எடுக்கவும் இல்லை. அடுத்த கண்ண பாத்தீங்கன்னா என்ன வச்சாண்டைக்கு நடந்தது பேன் எடுத்துட்டு வரும்போது 8:30 வலிக்கிட்டு 8 மணிக்கு போக மாட்டான். எங்க போக முடியும்? வானத்தை எடுத்துட்டு வந்துருவோம். வலிக்கிறோம் நேரத்துக்கு வலிக்கிறோம். ஒருதான் போனா அண்ணாட விடண்ணா வாசலே நின்றான். இந்த வானத்தை எடுக்கிறது நின்றான். சரின்னு பார்த்தா அவனும் கோல் அடிக்கிறவங்க ஆன்சர் இல்லை. நாங்க நினைச்சோம் வானத்தை எழுதி வாங்குறோம் 2 பேருக்கு. 8 மணில இருந்து நாங்க 11:30 மட்டும் 12:45 ஆகுது. 11 மணிக்கு அடிக்கிறோம். போன் ஆஃப். சரி 11:30 அடிக்கிறோம். மாலை காணல. நாங்க சரி ஓடிட்டானோ அண்ணாட வானம்ன்றான். இந்த போனவன காணையில இந்த இடத்துல ஒரு காணையில ஜோதிச்சு அடிக்கிறேன். 11:45 அடிக்கிறேன் மச்சான். 10:30 அடிக்கிறேன் மச்சான். 11:30 மச்சான். 10:45 அடிக்கிறேன். 11:30 சார்பா வலிக்கிறோம். 11:30 மச்சான் இங்க வலிக்கிட்ட பாடில்ல. சரி நாங்க எங்கட வீட்டு நடந்து வந்து விட்ட போனா வீட்டு அப்பதான் கார் டயருக்கு தண்ணி ஊத்தி நிக்கிறேன். 8 மணிக்கு வலிக்கிறன்றவர். 8 மணி வலிக்கிறேன் இருந்தார். 11:30 கார் டயருக்கு தண்ணி ஊத்தி நிக்கிறேன். எப்படி நேற்று போறோம் கேட்டா அந்த விஜய் சித்து விளாக்ஸ்ல வர மாதிரி அதெல்லாம் கலக்கிடுவேன். செய்யறேன் செஞ்சு போட்டு அப்படி வச்சிருங்க. நல்ல பிள்ளையாட்டம். ரியாக்ஷன் கொஞ்சம் குறைச்சல் இல்ல. என்ன அப்படி என்ன கைச்சிங்க? பேன் எடுக்க போய் என்ன கைச்சிங்க? அக்ரிமெண்ட் சைன் இல்ல பரவாயில்ல. கையில எது காட்டு ஒன்றும் இல்லை. இல்லாட்டி பேப்பர்ல எழுதி சைன் பண்ணி எழுதுல என்ன செஞ்சீங்க? 8 மணிக்கு போடுவான். முதலாவது பார்த்துக்கோங்க. பொடியங்களுக்கு எல்லா பொடியங்களும் இருக்கிற ஒரு பிரச்சனை மச்சான். 5 மணிக்கு வலிக்குது, 6 மணிக்கு வலிக்கிறோம் பார்த்தா 12 மணி. அதே போல இது நீ அப்ப என்ன 2 மணிக்கு வலிக்க வச்சுருந்தேன். நான் இவனும் வெள்ளையும் சொல்லுவேன் கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு நிக்கிறேன் சிரிச்சு பிடிச்சிக்கிட்டு. 8 மணிக்கு வலிக்கிற சொல்லிட்டானே சிரிச்சு நிக்கிறேன். அப்பாடி 8 மணிக்கு கிளம்ப போறோம். இவர் உடுப்படுக்க 1 மணித்தியாலம், குளிக்க 1 மணித்தியாலம். பொம்பளை பிள்ளையோட சாரி காட்டினே வலிக்கிறோம். 8 மணிக்கு வலிக்கிறேன். அண்ணாட்ட போனார அண்ணா மச்சா இப்ப நில்லு கார் எடுத்துட்டு வார நீங்க வீட்டை வெயிட் பண்ணுங்க. பேன் கலவரீங்க. உங்களுக்கு 8 மணில இருந்து 11:30 மணி பேன் கலவரீங்களோ? ஒரு நாள் என்னோட நில்லு சரியா ஆளை கழுவ விட்டாதான் சரி. ஒரு நாள் 8 மணி நம்பலாமா? நாங்க வீடே கழிவு பண்ணி வேன் கழுவுற நேரத்துக்கு. சரி இப்போ சரி நல்லா. இப்போ என்ன இப்போ எங்க போறோம்? கூகுள் மேப் எடுங்க. எங்க உங்களுக்கு கூகுள் மேப் எங்க? கூகுள் மேப் வந்து ஏர்போர்ட்டுக்கு போறோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு தெரியும்டா. இப்போ எங்க போறோம்? ஏர்போர்ட் போறோம்னு தெரியும். உனக்கு பாலம் தெரியும். கூகுள் இவற்ற போன்ல கூகுள் மேப்பை பாத்தீங்கன்னா பாலத்துக்கு கிடையாது என்ன சொல்லிச்சு பாலத்துல போய்கிட்டு பாலத்துல வச்சு சொல்லுது இவற்ற போன் கூகுள். என்னடா கேட்டா கூட போன்ல கவரேஜ் இல்லையா? இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? இப்ப தம்பத்தையா இது தம்பத்தையா அடுத்தது என்ன மச்சான்? அடுத்த கல்கமை. இப்ப வந்து சரியா பாத்தீங்கன்னா அவன் நெருப்பு டிரைவர். அதை விடு இப்ப வந்து 2:15 ஆனா மச்சான் ஒரு கடையில் நிப்பாட்டமில்ல. ஒரு தண்ணி கிண்ணி வைக்கல. 4 சோடா வேண்டி போக்கிட்டு அடிச்சிருக்காரு பேக்குக்கு. என்னத்துக்கு கேட்டா தனக்கு தேவையாம். டிரைவருக்கு எப்பயுமே தேவையாம் ஜூஸ். என்னடலாம் என்ன சிரிக்கிறீங்க? பசியில வரலாம். டிரைவர் மட்டும் குடிச்சு ஜாலியா வரலாம். ஒரு பட்டிஸ் ஓடி போய் வண்டிட்டு ஓடி வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்களா ஒரு டீயை குடிச்சிட்டு வலிக்கணும்னு சொல்லி. இப்போ எத்தனை மணி மச்சான்? சரியா 2:26.
டீயை குடிச்சிட்டு போவோம் சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைடு ஆகாமன்ற ஒரு இடத்துல டீ 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 குடி வச்சுட்டு வலிக்கிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கிற கறி ரொட்டி பனீஸ் அதில் இருக்கு. அண்ணா பிளேண்டி இருக்கா? அடே உதே சரி இது க்ளோஸ் ஆண்டா க்ளோஸா டாலோ க்ளோஸாண்டா அது நல்லா இருக்காங்கண்டா பழுதானதுல வச்சுருக்காங்க க்ளோஸ். வந்து பார்த்தீங்கன்னா கடை திறந்தா இருக்கு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கடையை பூட்டு விட்டேன். இந்த வியாபாரம் என்னால் கெடுபட்டுன்னு நினைக்கிறேன். கடை திறந்தா இருக்கு. நீ சாப்பாடு வேண்டிட்டா நீ கடை வீடியோ எடுக்கணும். பசிக்குது. அடுத்த கடை அந்த கடையில் என்னது கர்மமோ தெரியல. வீடியோ எடுக்கிறேன்டோ என்ன எடுக்கோ தெரியல. இல்லைன்ட்டு விட்டாங்க. இல்லையன்றது என்ன இதுக்கு சொல்லல, பயத்தில் இல்லைன்ட்டாங்க. பாவம் இன்றைக்கு நாங்கள் ஒரு டீயும் ஒரு 2 பனிஸு 3 ரோலை வேண்டி சாப்பிட்ருப்போம். வியாபாரம் அவங்களா கட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடைக்கு வந்திருக்கோம். கடை சும்மா ரோட்டு கடை மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். எனக்கு டைமும் காணாது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 2:41 கிட்ட வந்துட்டோமோடா. எப்படி ஒரு 5 மணிக்கு அப்படி நிற்போம்ண்ணே. 5 மணி அப்படி நிற்போம்னு நினைக்கிறேன். இங்கே இல்லைங்க 2 சோட்டிஸு போயிடுவோம். 5 மணி 5:30 போயிடும். 5:30 அப்படி போயிடும். இப்போ வந்து 5:30 அங்கே பார்க்கிங்கில் போட்டு நிற்க சரியாக இருக்கும்டா. சரியா இருக்கும். நல்லா இருக்கு. பாவம் எனக்கு என்ன சிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் போனோன்னு என்ன செஞ்சேன், வீடியோ எடுக்க நினைட்டேன். சாப்பாடு அதில் வீடியோ எடுத்துட்டு பையன் திட்டணும். என்னத்துக்குடா இவன் வீடியோலாம் எடுக்கிறான் அப்படி சரி நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு இல்லை தம்பி இங்கே சாப்பாடு இல்லை முடிஞ்சுன்ட்டாங்க. அது பழுதா போச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் சரி என்ன செய்யுதுன்னு சரி செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த கடையில் டீ ஒன்று வண்டி குடிச்சிட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 5:15 அது சொன்ன மாதிரி 5 மணிக்கே வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் தான் சீட்டாங்க 5:15 ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. சொன்ன மாதிரி 5 மணி 5:15 போல் கொழும்பு ஏர்போர்ட் அடிக்க வந்துட்டோம். வலிக்கிட்டது 12 மணிக்கு வலிக்கிட்டாங்க. 5 மணி போல் ஏர்போர்ட் அடிக்க வந்துட்டோம். இதோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி தொடர்ந்து வீடியோ வரும் இந்த சேனலில்.